பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்றைய நாட்களில் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நான் ஆசீர்வதிக்கப்பட மாட்டேனா? என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட முடியாதா? என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாதா? என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டார்களா? நான் ஒரு குறுகிய வட்டத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே, நான் குறுகிய வட்டத்திலே என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது. நான் மேன்மைக்கு வரமாட்டேனா? நான் மேன்மையான ஒரு ஆசீர்வாதங்களுக்குள் பிரவேசிக்க முடியாதா? என் வாழ்க்கை எப்பொழுதும் மாறும், என் வாழ்க்கையுடைய சூழ்நிலைகள் எப்பொழுதும் மாறும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இந்த 5 நிமிடத்தில் அற்புத வார்த்தை உங்கள் இடத்துல உங்களோடு கூட ஆண்டோட பேசுகிற அற்புதமான வார்த்தை. எபிரேயர் 6:14 வார்த்தை என்ன வாசிக்கும் பொழுது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நிச்சயம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உடன்படிக்கையோடு சொல்லுகிறார், நிச்சயமாகவே, நிச்சயம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை இது. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாகவே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நிச்சயமாகவே உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு நிச்சயம் இல்லாதபடிக்கு, ஒரு நிரந்தரம் இல்லாதபடிக்கு, ஆசீர்வாதத்தில் ஒரு நிரந்தரம் இல்லை, ஆசீர்வாதத்தில் ஒரு நிச்சயம் இல்லை. இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, அழகாய் சொல்லுகிறது, நான் உன்னை, ஆண்டவராகிய கர்த்தரே உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரா? அவரே உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரா? எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. அவரே உங்களை ஆசீர்வதித்து, மனுஷனுடைய ஆசீர்வாதங்கள் அல்ல, ஒருவேளை உங்களுடைய பணமுடைய ஆசீர்வாதம் அல்ல, ஒருவேளை உங்களுடைய புகழ் ஆசீர்வாதம் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அழகான வார்த்தை. ஆனால் எபிரேயர் 6:14 அழகாக சொல்லுகிறது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்.